Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அரபிக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மீனவர்கள் அரபிக்கடலில் தகவல் தெரியாமல் மீன்பிடித்து வருவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். அரபிக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கும் நிலையில் வரும் நேரத்தில் அது புயலாக மாறவும் வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அரபிக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் உடனே கரை திரும்ப வேண்டும் என மீன்வளத்துறை ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அரபிக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த நூற்றுக்கணக்கான விசைப்படகுகளில் ஆயிரக்கணக்கான மீனவர்களுக்கு தகவல் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தற்பொழுது எழுந்திருக்கிறது. நம்மோடு ஒரு மீனவ பிரதிநிதி இணையராக அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எவ்வளவு விசைப்படகுகள் ஆழ்கடல்ல இருக்கு, அதுல எவ்வளவு மீனவர்களுக்கு இதுவரையும் தகவல் கொடுக்கப்படவில்லை? இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வல்லவளை ஊர்ல இருந்து மட்டுமே 67க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடல்ல இருக்கு. அது மட்டும் இல்லை, தூத்தூர் மண்டலத்தை பார்த்தாங்கன்னா 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஆழ்கடலில் இருக்காங்க. ஒவ்வொரு விசைப்படகுலையும் 4 நாட்டுப்படகுகளை வச்சு கொண்டு போயிருக்காங்க. 4 நாட்டுப்படகுக்கும் 100க்கும் மேற்பட்ட இது வரும்போது அது 400க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகளும் அதுக்கு தேர்ந்த ஆட்களும் அங்கே இருக்காங்க. பார்க்க போனால் 2000 ஆட்களுக்கு அதிகமாக ஆழ்கடலில் மீன் பிடிச்சு கொண்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் அவங்களுக்கு இதுவரைக்கும் நம்ம தகவல் கொடுக்க முடியல. அது சேட்டலைட் ஃபோன் கட்டாயி இந்த வார் வந்ததுனால சேட்டலைட் ஃபோன் கட்டானதுனால எங்களுக்கு அவங்கள மட்டும் தொடர்பு கொள்ள முடியாத நிலை வந்ததுனால நாங்கள் இன்னும் கலெக்டரையும் எம்எல்ஏயும் எல்லாரும் பார்த்து அதை கிளியர் பண்ணி இன்றைக்கி எல்லாரும் பேசுகிற அளவுக்கு வச்சுருக்கோம். 4-5 விசைப்படகுகள் பேசியிருக்காங்க. கலெக்டர்கிட்ட பேசியிருக்காங்க, எம்எல்ஏட்ட பேசியிருக்காங்க, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேசியிருக்காங்க. அப்போ அதனால் அந்த மாதிரி இன்றைக்கி ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. மேலும் நம்மோடு கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார் விநாயகர் அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். இப்போ நூற்றுக்கணக்கான படகுகளில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் தகவல் கிடைக்காமலே இருக்காங்க. அவங்களுக்கு தகவல் கிடைக்க எந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுத்துருக்கீங்க? இல்லை, அதாவது இப்போது 1000க்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800-900 நாட்டிகளுக்கு அந்த பக்கத்தில் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. மீன்பிடி தொழில் ஒரு 35 நாளைக்கு முன்னாடியே போயிருக்காங்க. அவங்க ஏற்கனவே இந்த அரசாங்கம் கொடுத்த பிஎஸ்என்எல் செயற்கைக்கோள் அந்த பிஎஸ்என்எல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு 200 நாட்டிகளுக்கு தான் அது ரீச் ஆகும். அப்போ இவங்க 200 நாட்டிகளுக்கு மேலே மீன் பிடிக்காங்க. அதுதான் அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்மார்ஷாட்னு சொல்லி மும்பை சார்ந்த ஒரு நிறுவனத்தில் தான் அதை ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக. அப்போ திடீரென்று இந்த நம்ம சிந்தூர் ஆப்ரேஷன் இந்த போர் வந்தனால திடீர்னு அது அதை அந்த ரீசார்ஜ் பண்ணுறதை நிறுத்தியிருக்காங்க. திருப்பவும் இப்போ நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த துறையினுடைய அமைச்சர்கள் செக்ரட்டரி எல்லாம் இங்கேருந்து மத்திய அரசாங்கத்துக்கு தொடர்பு பண்ணி மத்திய அரசாங்கத்தினுடைய வழியாக இன்றைக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட சொல்லியிருக்காங்க. அவங்க மத்திய அரசாங்கம் அந்த ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. பண்ணி இன்றைக்கி ஒரு 2-3 ஆழ்கடலில் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களில் நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கி நேரடியாக பார்த்து அவங்களுக்கு ஃபோனில் பேசி அவங்க சேஃபாக இருக்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இப்போது எல்லாருக்கும் ரீச் பண்ணக்கூடிய அளவில் உடனடியாக தகவல் கொடுத்து அவங்க பத்திரமா ஆழ்கடலில் மீன் பிடிச்சி டிசாஸ்டர் அந்த புயல் வந்தாலும் அந்த இடத்துலேருந்து மாறி மீன் பிடிச்சி எந்த வித பிரச்சனைனாலும் கரை திரும்பணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ வரும் நேரங்களில் உடனே புயல் உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு நேரத்தில் இவ்வளவு மீனவர்களை நம்ம ரீச் பண்ண முடியுமா, இல்லை தகவல் என்பது கொடுக்கப்பட்டு விட்டதா? அதாவது இப்போது 21ஆம் தேதி, இன்னைக்கு 20ஆம் தேதி, நாளைக்கு ஒரு புயல் அரபிக்கடலில் உருவாகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே வானிலை அறிக்கை நாளைக்கு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 2 நாளைக்குள்ளாடி இப்போ ஏற்கனவே 4-5 பேரை நேரடியாக தொடர்பு கொண்டு நானும் பேசினேன். அப்போ அந்த விசைப்படகுல இருக்கக்கூடியவங்க, மீன்பிடி தொழிலில் இருக்கக்கூடியவங்க என்கிட்ட பேசினாங்க. ஆனால் ஒரு 4-5 இப்போ இன்னைக்குள்ளாலே மோஸ்ட்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லா படகுகளுக்கும் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்கள தகவல் தெரிவித்து அவங்க எந்த இடர்பாடுகள் இல்லாத இடத்துல அவங்க மாறி நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் வேறு எந்த இஷ்யூ வராமல் நல்லபடியாக அவங்க வருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்.